வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தராகிய இயேசு அவனுடைய இருதயத்தை பார்த்தபோது அவன் பாவத்தை குறித்த உணர்வுள்ளவனாயிருந்தான். ஐயோ, நான் பாவம் செய்துட்டேனே, என் பாவத்தினால தான் இந்த வியாதி, என் பாவம் மன்னிக்கப்படுமா, இயேசு மன்னிப்பாரா, புறம்பே தள்ளிவிடுவாரா என்று பயந்தான். இயேசு சொல்லார், மகனே, அன்பாய் சொல்லுகிறார், மகனே நீ பயப்படாத, நீ பாவின்னு உன்னை புறம்பே தள்ள மாட்டேன், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனுடைய இருதயத்திலே பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பினான். இயேசு அதை பார்த்தார். அப்போ அவனுடைய இருதயத்தில் மனம் திரும்பினை, நான் பாவம் செய்துட்டேன், இந்த பாவத்திலேருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு மன்னிப்பை வேணும், என் தவறுகளை மன்னியுன்னு ஒப்பு கொடுக்கும்போது இயேசு பாவத்தை மன்னிக்கிறார். இன்றைக்கி என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? ஒரு சமயம் ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்தார். தூத்துக்குடி பட்டணத்திலிருந்து என்னை பார்க்க வந்தார். அங்கே அப்போ தான் ஒரு கூட்டம் நடத்தி முடித்திருந்தோம். முடிஞ்ச 2 நாள் கழித்து வந்தார். ஆஃபீஸுக்கு வந்தார். அவரை பார்க்க நான் உட்காந்து பேசும்போது, உங்கள்கிட்ட ஒரு காரியம் பேசணும், என்ன விஷயம்னு கேட்டேன். இன்றைக்கி இந்த பிரசங்கம் பண்ண வந்தீங்கல்ல? ஆமாம். தற்செயலாக அந்த கூட்டத்துக்கு வந்தேன். எனக்கு இந்த கூட்டம் பிரசங்கெல்லாம் பிடிக்காது, சும்மா கொஞ்ச நேரம் என்னையா நீ பேசுகிறார் அப்படின்னு கேட்டேன். எனக்குள்ளே அதுலேருந்து ஒரு பாதிப்பு வந்துட்டு, ராத்திரி பகல் தூக்கமே வரமாட்டேங்குது. நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, நீ மனம் திரும்ப, நீ உள்ளத்தில் யாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்க முடியல. அதான் அந்த பிரசங்கார்கிட்டே போகலான்னு உங்களை தேடி வந்திருக்கிறேன்னார். என்ன விஷயம்? அவருடைய கண்ணில் அவர் கண்ணீரோட வேதனையோடு சொன்னார், நான் நிறைய பாவம் செய்துட்டேன். சர்ச்சுக்கு போனாலே அரசியல் பண்ண தான் போவேன், கலாட்டா பண்ணுறது, அரசியல் பேச, சும்மா தான் சர்ச்சில் உட்காந்து இயேசுவெல்லாம் நினைக்க மாட்டேன். அது மாதிரி குடி, எல்லா பாவம், சர்ச்சிலையும் போய் அட்டகாசம் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆள் நான். எங்கள் வீட்லேயும் என்னால் பிரச்சனை, சபையிலே என்னால் பிரச்சனை, நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லாதவன், நிறைய பாவம், அதெல்லாம் என்னை உணர்த்திக்கிட்டே இருக்கு, எனக்கு நிம்மதியாக இருக்க முடியல. என் பாவம் மன்னிக்கப்படுமா, என் பாவம் மன்னிக்கப்படுமா? நான் சொன்னேன், இயேசு உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நான் என்ன செய்யணும்? நீங்கள் பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிடுங்க. நீதிமொழிகள் 28:13 பைபிளில் இருக்குது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு கொடுக்கிறவன் இரக்கம் வருவான். இயேசுகிட்ட அறிக்கை செய்து நீங்கள் விட்டுவிட ஒப்பு கொடுத்தா உடனே அற்புதம், மாற்றம் இருதயத்தில் வந்துடும். நாங்கள் 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டேன் ரூமில். நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு. அவர் சொன்னார், எனக்கு ஜெபிக்க தெரியாது. பார்த்தீங்களா, கிறிஸ்தவர், சர்ச்சுக்கெல்லாம் போவார், கமிட்டிலெல்லாம் மெம்பர். ஆனால் சொன்னார், எனக்கு ஜெபிக்க தெரியாது. நான் சொன்னேன், இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுனீங்கல்ல, இந்த மாதிரி இந்த பாவம்லாம் நான் உணர்த்துறேன், அது அப்படியே இயேசுக்கிட்ட சொல்லுங்கள், அவ்வளோதான். என்கிட்ட சொன்ன, இப்போ இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார், நம்ம 2 பேருக்கு மத்தியில் இயேசு 3வது ஆளாக இருக்கிறார். அதனால் கண்ணை மூடி இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் இந்த மாதிரி பாவம் செய்துட்டேன் அப்படின்னு மனசில் தோன்றதெல்லாம் சொல்லுங்கள், அவ்வளோதான், தான் ஜெபம்னு சொன்னேன். சரி உடனே அவர் கண்ணுக்கு மூடிட்டார். அப்படியே மெதுவாக இயேசுவே நீ ஜெபிக்க ஆரம்பித்தார். முதல்ல ஒரு தடுமாறி ஜெபிக்க ஆரம்பித்தா அழ ஆரம்பிச்சிட்டார், கதறுகிறார், அழுகிறார். அப்படியே, ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவி, ஒரு குடிகாரை மனைவி கூட நான் துன்பப்படுத்தினவை, பிள்ளைகள் கூட என்னால் நிம்மதியில், வீட்டுக்குள்ளே என்னால் பிரச்சனை, சபையில் பிரச்சனை, எங்கே போனாலும் நான் பிரச்சனை உண்டாக்கணும், ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவி அப்படின்னு அறிக்கையிட்டு என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க இயேசுவே மன்னிச்சிருங்கன்னு ஜெபிக்கிறார். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஆகிப்போச்சு, ஜெபித்துக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு ஜெபம் நின்று போச்சு. என்னடா இது, நீ ஜெபமே முடியலை, பாதியில் நின்று போச்சு. நான் கண்ணை திறந்து அவரை பார்க்குறேன். அப்படியே கண்ணில் தாரை தாரையாய் வடிந்த சட்டெல்லாம் கண்ணீர்னால் நனைஞ்சிருக்கு. அவர் நான் பார்த்த உடனே சொல்கிறாரு, அதாவது வெளியே சொல்ல முடியாத பாவம், என் அந்தரங்க வாழ்க்கையில் நான் செய்கிற பாவத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். இந்த பாவத்தெல்லாம் செய்தல்ல நீ, அது வெளியே சொல்ல முடியாது, என் நாவினால் சொல்ல முடியாது. நான் சொன்னேன், உங்கள் பாவம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மனுஷனுக்கும் தெரிய வேண்டாம், மனதுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுங்க, வெளியே சொல்ல வேண்டாம், இருதயத்திலேயே இயேசுவே நான் இந்த பாவத்தை செய்தேன் ஒத்துக்கொள்ளுங்க, அறிக்கையிடுங்கன்னு சொன்னேன். சரின்னுட்டு திருப்பி அழுதார். சத்தமே இல்லை, நான் அழுக சத்தம் வந்தார். தன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அழுதார். 1/2 மணி நேரம் ஜெபித்திருக்கிறார்.
ஜெபம் பண்ணவே தெரியாதுன்னவர் அரை மணி நேரம் தன் இருதயத்தில் இருந்த எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொட்டி விட்டார். அதன் பிறகு நான் ஜெபம் பண்ணி முடித்தேன். எழும்பும்போது பாருங்கள், புது மனிதன், முகரூபமே மாறிவிட்டார். முகம் மலர்ந்து சந்தோஷம். அவர் சொல்கிறார், அவ்வளோ சந்தோஷம், என் பாரமெல்லாம் போய்விட்டது, அந்த பாவத்தின் பாரம் போய்விட்டது, ஒரு குழந்தையினுடைய இருதயம் போல மாறிவிட்டது, எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுதான் இயேசு. இந்த பாவம் மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையை இயேசு மாத்திரம்தான் தர முடியும். நான் அடித்த ஏனன்னு தெரியுமா? நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலே பரிகாரமாக தன் இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை உண்டாக்கினவர் இயேசு மாத்திரம்தான். இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்பதை எல்லா வேதங்களும் ஒத்துக்கொள்ளுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை, சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. அவர் தான் நமக்கு ரத்தம் சிந்தினார். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டால் இனம் புரியாத சந்தோஷம், சமாதானம் உள்ளத்தில் வரும் பாருங்க. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, வானத்தை தொடர மாதிரி சந்தோஷம். இது அனுபவம், இது எக்ஸ்பீரியன்ஸுங்க, சும்மா சொல்லுவதல்ல. என்றைக்கோ நடந்துச்சா, அப்போ நடந்துச்சு, அவங்க சொன்னாங்க, இவங்க எழுதி வச்சுருக்காங்கல்ல. இப்போ அனுபவிக்கிற சந்தோஷம் உங்களுக்கு இன்றைக்கு தருவார். இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. என் இருதயத்தில் பெருமை, பொறாமை, எரிச்சல், பண ஆசை, கண்களின் நிச்சய, மாமிசத்தை நிச்சய, ரகசிய பாவங்கள், ஐயோ என்னை தீட்டுப்படுத்துகிற எத்தனையோ பாவங்கள், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. ஐயா, அறிக்கையிட்டுறலாம், ஐயா ஒப்பு கொடுத்துடலாம். நான் 15 வருஷம் 20 வருஷம் செய்துக்கிட்டே இருக்கேன்னு அதை விட முடியுமா? இயேசு விடுதலை தருவார். யோவான் 8:36 இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை நீங்கள் விட வேண்டாம். பாவத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுங்க. விடுதலை வேணும்னு கேளுங்க, இயேசு விடுதலை கூட தருவார். அவங்க சொன்னாங்கல்ல, ஐயா 34 வருஷமாக குடிகாரன், இயேசு தொட்டார், அதன் பிறகு மதுபானை சிந்தையே வரலையே மாற்றம். அந்த பாருங்க, ஒரு கசக்கி எதையோ வாயில் போட்டுக்கொண்டே இருந்தார். இயேசு ஒரே நாள் தொட்ட பிறகு அந்த சிந்தனையே வரலையே, அந்த மாற்றம். அதுதான் இயேசு செய்கிற அற்புதம். அவர் செய்கிற மிகப்பெரிய அற்புதம், மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவது. இன்றைக்கு உங்களுக்கு பாவ மன்னிப்பை தேவை, விடுதலை தேவை. முதலாவது அற்புதம். ரெண்டாவது இயேசு செய்த அற்புதம் பாருங்கள். 6வது 7வது வசனம் பாருங்க. இயேசு சொல்கிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போ, உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். உடனே, இம்மீடியட்லி. இன்றைக்கு உடனே, இப்போவே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்போவே உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த அனுபவத்தை பெறுவீங்க. இப்பொழுதே நோய் மாறும். எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய காது கேட்கும். இப்பொழுதே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். இப்பொழுதே கட்டிகள் மறையும். இப்பொழுதே உங்களுடைய வாத வியாதிகள் மறையும். இப்பொழுதே உங்களுடைய கால்கள் செயல்பட ஆரம்பிக்கும். இப்பொழுதே பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாய் மாறும். இப்பொழுது இதே நேரம், இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், அற்புதம் நடக்க போகிறது. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும். ஒரு சமயம் ஒரு கிராமம், திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரி, அவங்க வாத வியாதியினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் ஆயிட்டாங்க. இதே மாதிரி இந்த சகோதரன் மாதிரி படுக்கையில் ஆயிட்டாங்க. படுக்கை தான் எல்லாமே, படுக்கையில் இருக்கிறாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணி தான் தூக்கணும், எல்லாமே செய்யணும். அது சொன்ன 4 மாவட்டியில் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெறும். தேசத்துக்காக ஜெபிப்போம். கடைசியில் வந்திருக்கிறவங்க சுகம் விடுதலைக்காக ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேரை இயேசு சுகமாக்குகிறார். அதை அறிந்ததுனால அவங்க சொன்னாங்க, என்னை இந்த திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு இயேசு சுகம் தருவார், அங்கே போய் ஜெபம் பண்ணால் இயேசு சுகம் தந்துடுவார். அது அவங்களுடைய விசுவாசம். சரி, ஆசைப்படுற ஆளை கொண்டு போயிடுவோன்னு சொல்லி காரு பிடித்து வாடகைக்கு, ரொம்ப தூரம், திருநெல்வேலியிலேருந்து இருக்கும் தூரம் போனோம். ஒரு 2-3 மணி நேரம் பிரயாணம். 4 மாடிக்கு வரணும்னா 2-3 மணி நேரம் பிரயாணப்பட்டு வரணும். ஒரு காரு வாடகைக்கு அமர்த்தி அந்த வீட்டில் கூட தூக்கி பின் சீட்டில் படுக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. இங்கேயும் தூக்கி கொண்டு வந்து தேவனுடைய அந்த சமூகத்தில் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சுட்டு அவங்களும் குடும்பத்தாரும் ஜெபிச்சாங்க. ஜெபத்தில் எல்லாம் பங்கு பெற்றாங்க. வியாதிஸ்தர்காக ஜெபிக்கும் போது அவங்களும் ஜெபித்தாங்க எல்லாமே. அப்போ தன் பிறகு கூட்டம் முடிந்தது.
எல்லாருக்கும் நான் ஜெபிக்கும் போது என்கிட்டையும் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நானும் கை வைத்து ஜெபம் பண்ணினேன். அவ்வளோதான், ஒரு மாற்றமும் நடக்கலை. அவங்க எழும்பவும் இல்லை, நடக்கவும் இல்லை. ஆனால் அவங்க ஆண்டவரே, நான் திரும்ப வீட்டுக்குள்ளே வரும்போது நடந்து தான் வரணும், அப்படி தான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. 4 மாடிக்கு என்னை கொண்டு போகிறாங்க ஜெபத்துக்கு. உம்முடைய சமூகத்துக்கு நான் வர்றேன், நான் திரும்பி இந்த வீட்டுக்குள்ளே நடந்து தான் வரணும். இப்போ என்னை தூக்கிட்டு போகிறாங்க, நடந்து தான் வரணும். அதுதான் அவங்களுடைய விசுவாசம். ஆனால் நான் கூட்டத்தில் ஜெபிச்சாங்க, ஒரு அற்புத மாற்றம் உண்டாகலை. நான் அவங்களுக்கு கை வைத்து ஜெபம் பண்ணேன், ஒன்றும் நடக்கலை. காருக்குள்ளே தூக்கி கொண்டு போய் வச்சு, சரி ஆசைப்பட்டபடி ஜெபத்தை கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு சொல்லி குடும்பத்தாரெல்லாம் திருப்பி கொண்டு போனாங்க. திருப்பி 2-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அவங்க வீட்டுக்கு முன்னால் கார் நின்றார். அவங்கெல்லாம் கதவை திறந்து இவங்களை தூக்க போனால் காரை விட்டு தானாக இறங்கி நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன ஆச்சு, நடந்து போகிறாளே, நடந்துட்டாளேன்னு கேட்டால், ஆமாம் நான் நடந்துட்டேன், இயேசு சுகமாக்கிட்டாரு. எந்த நேரம் எப்படி இயேசு அற்புதம் செய்வார் ஒருத்தர் கணிக்க முடியாது. அப்போ அவங்க அற்புதமாக சாட்சி சொன்னாங்க. அவங்களுடைய விசுவாசம் என்ன, என்னை வீட்டிலேருந்து தூக்கிக்கிட்டு தான் கூட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க, ஆனால் நான் வீட்டுக்குள்ளே வரும்போது நடந்து வரணும். அதான் அவங்களுடைய ஜெபம், அதான் அவங்களுடைய விசுவாசம். தேவன் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தின. அதனால தான் இங்கே ஜெபிக்கிற சமயத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, நான் கை வைத்து ஜெபிக்கும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. ஆனால் இயேசுவோடைய விசுவாசத்தை கனப்படுத்தி வீட்டுக்கு முன்னால் கார் நின்ற உடனே எழும்ப முடிந்தது, நடந்தால் நடக்க முடிந்தது. வீட்டுக்குள்ளே போனாங்க, இயேசு அற்புதமாய் சுகமாக்கி விட்டார். விசுவாசம். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்கும், இப்போ தொடும்போது இயேசு எனக்கு விடுதலை தருவார், கட்டிகள் மறையும், இந்த வாத வியாதி மாறும், நடக்க முடியாத நான் எழும்பி நடப்பேன், என் குழந்தை நடக்கும். விசுவாசித்தால் அற்புதத்தை காண்பீங்க. இன்றைக்கு செய்வார். ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். செம்பன் விளை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அநேக வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு சகோதரி, இது ஒரு நிறைய கூட்டமாக அவங்கள பார்க்கணுன்னாங்க. அந்த சகோதரி கூட்டத்தில் சரி வாங்கன்னு ஒரு குழந்தைய கூட்டின்னு வந்தாங்க. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து, இந்த குழந்தைய உங்களுக்கு காட்டுறதுக்கு தாயா நான் கூட்டிகிட்டு வந்தேன்னாங்க. அப்படியா, என்ன விசேஷம் இந்த குழந்தையில்? அப்போ அவங்க சொன்னாங்க, என் குழந்தையால் நடக்க முடியாது ஐயா, நடக்க முடியாமல் சப்பானியாக இருந்த குழந்தை, இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு தான் சர்ச்சுக்கு போகணும், தூக்கிக்கிட்டு தான் வரணும், என் குழந்தை நடக்கணுமே, இயேசு சுகம் கொடுக்கணுமே, நீ எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணினேன். உங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு ஒரு நாள் குழந்தைய கொண்டு வந்து ஜெபிக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் இதை தூக்கிட்டு என்னால் வர முடியாது, என்ன செய்கிறது? அப்போ நீங்கள் சொன்ன வீட்டிலையே உபவாசம் பண்ணி ஜெபிக்கலான்னு சொல்லி ஒரு திறப்பின் வாசல் ஜெபம் அன்னைக்கு காலை 9லேருந்து 3 மணி வரை நானும் உபவாசம் பண்ணி வீட்டிலேயே சப்பானியாக இருக்கிற குழந்தை வைத்து கொண்டு நான் கருத்தாக ஜெபம் பண்ண. இயேசுவே, 4 மாவட்டத்தில் இவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்க, நானும் அவங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன், என் குழந்தைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், சுகம் உண்டாகணும்னு ஜெபம் பண்ணேன். 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணினேன். 3 மணிக்கு ஜெபம் முடிஞ்சிட்டு உபவாசத்தை முடித்து கிச்சனில் போய் நான் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பித்தேன், சமையல் வேலைகளை கவனிக்க. திடீர்னு என் குழந்தை நடந்து என் பக்கத்தில் வந்து நிற்கிது, அம்மான்னு சொல்லி. நான் திரும்பி பார்த்தா என் பிள்ளை நடக்குது, நான் வச்ச இடத்துலேருந்து நடந்து வந்து என் பக்கத்தில் நிற்கிது. எனக்கு ஆச்சரியமாகிவிட்டது. என் குழந்தைய பார்க்குறேன், இப்போ குழந்தை நல்லா நடக்குது, நடக்க முடியுது, அற்புதமான சுகம். சப்பானியாக இருந்த குழந்தைய என் ஜெபத்தை கேட்டு இயேசு நடக்க பண்ணிட்டார் ஐயா, இந்த குழந்தைய உன்னை காட்டுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அந்த தாயினுடைய விசுவாசம். நான் அந்த குழந்தைய பார்க்கவும் இல்லை, அதை தொடவும் இல்லை, நான் ஜெபிக்கவும் இல்லை. எப்படி இந்த அற்புதம் நடந்தது? இயேசு அந்த தாயினுடைய விசுவாசத்தை பார்த்தார், அவருடைய ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்தார். அதனால் பாருங்கள், இன்றைக்கு அதே இயேசு தான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைங்க ஜெபிக்க போகிறாங்க, நான் அற்புதம் செய்வேன். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம், இப்போ உங்களுக்கு அற்புத சுகம் உண்டாக போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவால் எப்படிங்க இந்த அற்புதம்லாம் செய்ய முடியுது? பாவத்திலேருந்து விடுதலை, நோயிலேருந்து விடுதலை, பிறவி குறைபாடெல்லாம் நீங்குது. எப்படிங்க இந்த அற்புதம் நடக்குது? ஆச்சரியப்படுகிறீங்களா? இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மூலமாகத்தான் உலகம் முழுவதும் சிருஷ்டிக்கப்பட்டார். காணக்கூடாதவராயிருந்த அவர்
மனிதன் மேலே வைத்த அன்பினாலே இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார். எதுக்காக? மனிதனை பாவம், சாபம், வியாதி என்கிற வேதனையில் அவனை விடுதலையாக்கணுமானா அவர் தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழும்பணும். அதான் ஒழுங்கு. ஏன்னா இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ மனுக்குலத்திற்காக தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தணும். பரிசுத்தமுள்ள மனிதன் உலகத்தில் இல்லை பலியாவதற்கு. ஆகவே கடவுள் மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பை பெற முடியும். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் வைகுண்டம் என்கிற பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்து தான் அதற்கான பரிகாரங்களை செய்து முடித்தவர். சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார். 1 பேதுரு 2:24 பைபிளில் சொல்லியிருக்கிறது, இயேசு நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். மத்தேயு 8:17 சொல்லி இருக்கிறது, இயேசு நம்முடைய நோய்களையும் பலவீனங்களை சிலுவையில் சுமந்தார். ஏசாயா 53:4 சொல்லி இருக்கிறது, இயேசு நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சிலுவையில் சுமந்தார். கலாத்தியர் 3:13 சொல்லி இருக்கிறது, இயேசு நமக்காக சிலுவையில் சாபமானார். நம்முடைய பாவம், சாபம், வியாதி எல்லாவற்றையும் சிலுவையில் நமக்காக அவர் சுமந்து முடித்து தன் இரத்தத்தை நமக்காக சிந்தி 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால தான் இந்த அற்புதம். என்றைக்கோ மரித்து போனார், என்றைக்கோ செத்து போனால் அவரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மரித்த உயிரோடு கூட இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு தான் இப்போ உங்கள் வீட்டில் பிரசன்னமாகி இருக்கிறார். இயேசுவே, எனக்கும் விடுதலை கொடுங்க, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கும் சுகம் கொடுங்க, என் மனைவிக்கு சுகம் கொடுங்க, என் கணவருக்கு சுகம் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு அற்புதம் செய்ய போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்த இயேசுவை நோக்கி நம்ம கருத்தாக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனி, இது முக்கியமான நேரம். இந்த ஜெப நேரத்தில் இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, அவரை மாத்திரம் அவருடைய மனதில் நினைக்க வேண்டும். முதலாவது, எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், இரகசிய பாவங்கள், விட முடியாத சில பாவ காரியங்கள், கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், சண்டைகள், புறங்கூறுவது, அடுத்தவங்களை காயப்படுத்துவது, இந்த மாதிரி பாவத்தில் அந்த சுபாவம் எனக்குள்ளே இருக்குது. ஐயோ, இதை என்னால் விட முடியல. இன்றைக்கு இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னித்து பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க விரும்புகிறார். முதலாவது இந்த அற்புதம் உங்களுக்கு வேண்டும் என்கிறவளுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் வியாதியோடு பிரச்சனையோடு இருந்தால், இன்னும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லாவிட்டால், நீங்கள் இந்த பாவ மன்னிப்பை முதலாவது பெற்றுக்கொள்ளணும். அந்த பாவ மன்னிப்பு, பாவத்தில் இந்த விடுதலை வேணும், அந்த சமாதானம் வேணும், நிம்மதி, அந்த ஆத்தும அமைதி வேணுன்றவங்க உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கணும். உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று இயேசு சொன்னார். அதனால் கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தில் இயேசுவோடு பேசுங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்க. என்கிட்ட இந்த பாவம்லாம் இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, இச்சைகள் இருக்கிறது, ரகசிய பாவம் இருக்குது, அடுத்தவங்களை நான் குற்றப்படுத்துவது, அடுத்தவங்களை காயப்படுத்துவது, ஐயோ இந்த பாவம்லாம் என்கிட்ட இருக்குது, புறங்கூறுவது, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. நான் சுயநீதி, நான் ரொம்ப பரிசுத்தவானாக என்னை எண்ணிக்கொள்ளுகிறேன், மற்றவங்களெல்லாம் குற்றப்படுத்துகிறேன், இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சாலும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்க. இந்த மதுபானம், போதை வஸ்துகள், ரகசிய பாவங்கள், எனக்கு விடுதலை வேணும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும், பாவ மன்னிப்பு வேணும், பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகணும். இயேசுவே, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, என் பாவத்தெல்லாம் நீங்கள் சுமந்தீங்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்னு சொல்லி இருக்கிறீங்களே, உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, எனக்கு நிம்மதி தாங்க,
ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி இயேசுவை மாத்திர கண் முன்னால் நிறுத்தி ஜெபம் பண்ணுங்க. சகோதரரை ஜெபம் பண்ணுங்க, சகோதரி ஜெபம் பண்ணுங்க. என் பாவம் மன்னிக்கப்படவே மன்னிக்கப்படாது, நான் அவ்வளோ பெரிய பாவின்னு நினைக்கிறீங்களா? இயேசுவால் மன்னிக்க முடியாத பாவி யாருமே கிடையாது. எந்த பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் இயேசு. எப்படிப்பட்ட பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் இயேசு. இயேசுவே, நான் லஞ்சம் வாங்கிட்டேனே, அநியாயமாக சம்பாத்தியம் பண்ணிட்டேனே, மன்னிச்சிருங்க. கேளுங்க, மன்னிப்பை கேளுங்க, பாவத்தை அறிக்கை இடுங்க, பாவத்தை அறிக்கை இடுங்க. இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை பாவத்தை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் இருதயத்தை கழுவும், எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும். வாலிப மகளே ஜெபம் பண்ணு, வாலிப தம்பி ஜெபம் பண்ணு. உன் அந்தரங்க வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்கள் அறிக்கையிடு, அறிக்கையிடு. விட முடியல நீ கலங்குறியா? இப்போ இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை உன் மேல இறங்குகிறது, பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இப்பொழுது இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. சிலர் கதறி அழுகிறீங்க, சிலர் வாய் விட்டு அழுகிறீங்க, அது உங்களால் அடக்கிக் கொள்ள முடியல. என்னால் ஆவியானவர் உங்களை தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர், இயேசுடைய பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது. இயேசுவின் பிரசன்னம் உங்களை தொடுகிறது. வாய் விட்டு கதறி அழுகிறீங்க, வெட்கப்படாதங்க, வெட்கப்படாதங்க. இது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிற நேரம், உங்களுடைய வாழ்க்கை மாறுகிற நேரம், சமாதானத்தை சந்தோஷத்தை பெறுகிற நேரம். இயேசுவே மன்னியும், இயேசுவே இறங்கும், இயேசுவே விடுதலை தாரும். கேளுங்க, கேளுங்க. நீங்கள் மனைவி கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, கணவர் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளை பாவத்திலிருந்து விடுவீங்க ஆண்டவரே, என் கணவரை விடுவீங்க, என்னை விடுவீங்க. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எங்க வீட்டுக்குள்ள இறங்கட்டும், என் குடும்பமே இன்னைக்கு விடுதலை அடையட்டும். ஜெபம் பண்ணுங்க, கோப்படுங்க. இயேசுடைய வல்லமை இறங்குகிறது, இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. என் பாவம் மன்னிக்கப்படாது நீ நினைக்காதங்க. இயேசு கிறிஸ்துவினால் எல்லா பாவத்தையும் மன்னிக்க முடியும், அவருடைய இரத்தம் உங்களை கழுவ முடியும். ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும், கழுவும் தகப்பனே. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அநேகர் கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா, கதறுதலோடு ஜெபிக்கிறாங்க. இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும் என்று அநேகர் ஜெபிக்கிறாங்கப்பா. இப்போ உங்களுடைய இரத்தத்தின் வல்லமை அவங்க மேலே இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்பொழுது என் ஆவியிலே நான் பார்க்க முடிகிறது, சிலருக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்த அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. குடி வெறியின் ஆவிகள், மதுபானத்தை கொண்டு வந்த குடி வெறியின் ஆவி சிலரை விட்டு உள்ளத்தை விட்டு விலகுகிறது. குடி வெறியின் ஆவி, விபச்சார வேசித்தன் ஆவி சிலரை விட்டு விலகுகிறது. ஐயோ, உங்களை விபச்சாரத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆவி விலகுகிறது. சிலரை விட்டு இச்சையின் ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு பொல்லாத சாத்தானே, பாவத்தை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்ளுகிறேன். ஓரின சேர்க்கை பாவத்தை கொண்டு வந்து இந்த பாவத்துக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. இப்பொழுது ஓரின சேர்க்கை பாவத்தை கொண்டு வந்த ஆவி இயேசுவின் நாமத்தில், மகளே உன்னை விட்டு அதை வெளியேறுகிறது. நீ பயப்படாதே, உனக்கு விடுதலை. வாலிப தம்பி, இன்றைக்கு உனக்கு விடுதலை, அதிலிருந்து உனக்கு விடுதலை. இயேசுவின் இரத்தத்தினால் உனக்கு விடுதலை. பண ஆசை, பண ஆசையினால நான் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறேன், பண ஆசையினால் அநியாய சம்பாத்தியம் பண்ணுகிறேன். இன்னைக்கு அப்படிப்பட்டவளுக்கு விடுதலை. பண ஆசையை கொண்டு வருகிற ஆவியில் இந்த விடுதலை. போதை வஸ்துகள், சில வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் போதை வஸ்துகள் ரகசியமாய் அடிமைப்படுத்தி இருக்கிற ஆவி விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விலகுகிறது. அதை தூக்கி எறிந்து போடு. வாலிப தம்பி, வாலிப மகளை, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற உன் பெற்றோருக்கு தெரியாது. இன்றைக்கு அதை எடுத்து குப்பையிலே போட்டுவிடு, யாருக்கு தெரிய வேண்டாம். இப்பொழுது உனக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அந்த ஆவி வெளியேறுகிறது. அந்த பொல்லாத பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுகிறது. நிறைய பேருக்கு விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தில். சிலர் விட்டு அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. பயப்படாதங்க. வாலிபர்கள் சரிந்து விழுகிறார்கள், பயப்படாதங்க. அந்த ஆவி வெளியேறுகிறது. பெற்றோர் பயப்படாதங்க. இயேசுவே ஸ்தோத்திரன் சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரன் சொல்லுங்க. என்னால் அதை பார்க்க முடிகிறது. வாலிப மகளுக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
பண்ணுங்க, இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இது ஆண்டவருடைய பலத்த வல்லமை இன்றைக்கு வெளிப்பட்டு அநேக குடும்பங்களிலே விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. சில குடும்பங்களில் பரம்பரையாய் குடிப்பழக்கம், பரம்பரையாய் மதுபான பழக்கம், இன்றைக்கு அந்த சாப கட்டு அறுக்கப்படுகிறது. ஒரு தாய் ஜெபிக்கிறீங்க, என் கணவரும் குடிக்கிறார், என் மகனும் குடிக்கிறான், என்னுடைய பிள்ளைகளும் குடிக்கிறாங்க, ஐயோ இந்த சாபம் மாறட்டும் ஜெபிக்கிறீங்க. இப்பொழுது கட்டுகள் அறுக்கப்படுகிறது, சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது, அந்த ஆவி விலகுகிறது. விபச்சார ஆவி சாபமாய் தொடர்ந்து வருகிறது. ஐயோ விபச்சார ஆவி என் பிள்ளைகளையும் பிடித்து கொண்டது என்று ஜெபிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை, பரிசுத்தம் உண்டாகிறது. இன்றைக்கு அநேகருடைய உள்ளம் பரிசுத்தமாக்கப்படுகிறது, சிந்தை பரிசுத்தமாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் விடுதலை, விடுதலை. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்படியே எல்லாம் வலதுகரம் உயர்த்துங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, சிறு பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, வியாதிஸ்தர் மீது கைகளை வையுங்க, நீங்க வைத்து ஜெபிங்க. இப்போ உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கிறது. இந்த இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல வியாதிகளும் விலகுவதாக. தகப்பனே, கல்வாரி சிலுவையில் நோய்களை சுமந்து தீர்த்தவரே, உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோமே. அன்றைக்கு அந்த திமிர்வாத காரனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழும்பி நட என்று சுகமாக்கின இயேசுவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அல்லவா? அதை இப்பொழுது விளங்க பண்ணுவீராக. பொல்லாத வாத வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. முடக்கு வாதத்தினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிற இந்த சகோதரியை தொடுவீராக, இந்த சகோதரனை தொடுவீராக, இந்த வாலிப மகனை தொடுவீராக, வாலிப மகளை தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடக்குவாத நோய்கள் மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடக்குவாதங்கள் விலகட்டும். அந்த நோயை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத பிசாசை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த சரீரங்களை முடக்கி வைத்திருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. விரல்கள் சுகம் அடையட்டும், கைகள் கால்கள் சுகம் அடையட்டும். படுக்கையில் இருக்கிறவள் எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எழும்புங்க, எழும்பி நடங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவை ஸ்தோத்திரனை வாய் திறந்து சொல்லுங்க, துதிக்க ஆரம்பிங்க. விடுதலை, அநேகருக்கு சுகம் உண்டாகிறது. பக்கவாத நோய், பக்கவாத நோய் ஆண்டவர் அநேகரை தொடுகிறார். சகோதரி, உங்களைத்தான் ஆண்டவர் தொடுகிறார். ஐயா, உங்களை இயேசு தொடுகிறார். பக்கவாத நோயினால் ஒரு கால் ஒரு கை பாதிக்கப்பட்ட நீங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவீர்களாக. இயேசுவின் நாமத்தில் பக்கவாத நோய்கள் மறைவதாக. கையை உயர்த்துங்க, சுகம் உண்டாகிவிட்டது. கையை நீட்டுங்க, சுகம் உண்டாகிவிட்டது. காலை உதறுங்க, நடக்க ஆரம்பிங்க இயேசுவின் நாமத்தில். பக்கவாத நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பக்கவாத நோய்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது வாத வியாதிகள், வாத உளைச்சல்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். முழங்கால்களுக்குள்ளே, விரல்களுக்குள்ளே, கைகளுக்குள்ளே, தோள் பகுதியில் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். பயன்படுத்த முடியாத கைகள் சுகமடைவதாக இயேசுவின் நாமத்தில். பயன்படுத்த முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. எழும்பி நட, எழும்பி நட. தகப்பனே, குழந்தைகளை தொடும், குழந்தைகளை தொடும். நடக்க முடியாத குழந்தைகளை தொடுங்க. அந்த தாயினுடைய கண்ணீரை பாருங்கப்பா, தாயினுடைய கண்ணீரை பாருங்க. குழந்தைக்காக அழுகிறாங்களே, அந்த கண்ணீரை பாருங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, சுகம் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய வல்லமை குழந்தைகளை தொடட்டும், அவங்க எழும்பி நடக்கட்டும், கால்கள் பலன் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா வாத நோய்களும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, விடுதலை. பிரமிளா, பிரமிளா என்கிற ஒரு மகளுடைய குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்க, விசுவாசுங்க. இப்ப ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. குழந்தை எழும்பி நடக்க வையுங்க.
இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. ஆண்டவர் தொடுகிறதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்கிறது, வீடுகளுக்குள்ளே விடுதலை உண்டாகிறது. இப்பொழுது பொல்லாத செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். காதுகள் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். காதுகள் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். செவிட்டு ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். காதுகளுக்குள்ளே சுகம் உண்டாவதாக. இப்பொழுது கண்களை தொடுங்க ஆண்டவரே. குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் பார்வை உண்டாவதாக. குருட்டு கண்களிலே இயேசுவின் நாமத்தில் பார்வை உண்டாவதாக. கண்களிலே நரம்புகளை தொடுவீராக. கருவிழிகளை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பார்வை வருவதாக. பொல்லாத குருட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். குருட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். கண்கள் திறக்கப்படுவதாக. குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவர் தொடுகிறார், தொடுகிறார். காதுகளிலே சுகம். காது கேட்க ஆரம்பித்து விட்டது. ஆண்டவரை துதிங்க. கண்களிலே சுகம் உண்டாகிறது. கட்டிகள் மறைகிறது. கேன்சர் கட்டிகள், டிபி கட்டிகள், தைராய்டு கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி. வாய் திறந்து இயேசுவை துதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. வீடுகளுக்குள்ளே இருக்கிற இடத்தில் அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.